ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. ஒரு 3 டேஸாக மார்னிங் 4:30லாம் எழுந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clockலாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சதும் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 2 டேஸாக பார்த்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னுட்டு 1 கிலோ கொண்டக்கடலை வாங்கி வச்சுட்டேன். ஓகே, மார்னிங் எழுந்திரிச்சதும் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நான் செல்ஃபாக சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணேன், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த சேனல் பெஸ்ட்டுங்கிறத தான் சொல்ல போகிறேன். நம்ம இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கணும், இல்லை அதை நடத்துகிற ஸ்டாஃப் நமக்கு பிடிக்கணும், இல்லைனா அவங்க டீச் பண்ணுறது நமக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க முடியும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் அகாடமி வேர் டு ஸ்டடின்ட்டு ஜிஎஸ்சில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், ஒரு புக்கில் எந்தெந்த லெசன் மட்டும் படிக்கணும், சாய்ஸ் சாரோடதை வந்து ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தமிழுக்கு எனக்கு எந்த ஒரு நோட்ஸு கைடு எதுவுமே தேவைப்படலை. நான் தமிழ் மீடியம் படித்ததுனால 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸு எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு டெஸ்ட்டு மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு டாப் 7 தமிழ் அந்த சேனலில் வந்து நான் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவேன்னா அந்த வீடியோவை போட்டு விட்ருவேன். அந்த கொஷின்ஸ் அவங்க கேட்கும்போதே நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு 6th தமிழ், 7th தமிழ், 8th தமிழ் அப்படின்ட்டு அந்த 6th to 12th வரைக்கும் அந்த தமிழ் அப்படி தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். தமிழ் டீச்சிங்க்கு எனக்கு டாஃப் ஆக்கா சார் சூப்பராக நடத்துவாங்க. தமிழ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மனசு பக்குவப்படுற மாதிரியான தமிழாக இருக்கும். அதனால் நான் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 7 தமிழ் டாஃபு. மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது சுரேஷ் அகாடமி சுதர்சன் சார். இவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வரக்கூடிய கொஷின்ஸ் மாடல்ஸ் எல்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜினியர் தங்கமுத்து, இவங்களும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லென்த்தி வீடியோவாக போடுறாங்க. நீங்கள் சுரேஷ் அகாடமிக்கும் இன்ஜினியர் தங்கமுத்து 2 மேக்ஸும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க ஒரு மாடலேஷனில் மேக்ஸ் போடுவாங்க, இவங்க ஒரு மாடலேஷனில் போடுவாங்க. அதனால் ஏதாவது ஒன்றுத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதில் வந்து அவங்க ஈஸியான மெத்தடு சொல்லித்தராங்களோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக் வைஸு டெய்லி மேக்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னா சந்தோஷ் மணி யூடியூப் சேனல் வந்து நான் பார்க்காம போட்டு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேக்ஸ் டாப்பிக்கில் பேசிக்கே தெரியல, இப்போ ஒரு கலப்பு பின்னம்னா என்ன, பர்சன்டேஜை வந்து எப்படி கொண்டு வரது, அந்த மாதிரி பேசிக் சம்ஸுக்கெலாம் கிருஷோபா அகாடமி நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு சுரேஷில் கொஷின் பேங்க் இருக்குது, டாஃபில் அதே மாதிரி கொஷின் பேங்க்ஸ் இருக்குது. கனியன் நோட்ஸு கூட நீங்கள் வாங்கி செல்ஃபாக வந்து மேக்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஜிஎஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுறது விவிடிஎன்பிஎஸ்சியே போதுமானது. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அந்த ஆடியோஸ் கேட்டாலும், இல்லை விவிடிஎன்பிஎஸ்சி ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்கு நான் ஃபாலோ பண்ணுறது ஜேஸ்வர் டீச்சிங். இந்த வீடியோஸ் மட்டும் கேட்டாலே போதும், எக்கனாமிக்ஸ் பாலிட்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது டாஃப் யூடியூப் சேனல் தான். டாஃபில் இப்போ 3 month கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு, 6 month கரண்ட் அஃபேர்ஸ் புக்கெலாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸே போதுமானது. சயின்ஸு சப்ஜெக்ட்டுக்கு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சயின்ஸு கிளாஸ் வந்து சூப்பராக எடுப்பாங்க. அந்த வீடியோஸ் தான் நான் பார்த்துக்கிறது. ஜாகிரஃபிக்கு நான் ஃபாலோ பண்ணுறது விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் படிப்பேன். எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப இந்த யூடியூப் சேனல்ஸ்லலாம் போயிட்டு வீடியோஸ் வந்து பார்ப்பேன். இல்லை போர் அடிக்கிற டைம்லேயும் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். நம்ம எந்த சேனல் ஃபாலோ பண்ணாலும் அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்ம படிக்கணும். நான் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கூட அந்த சேனலோட நேமை வந்து மேலே எழுதி வச்சுருவேன். ஏன்னா இந்த அகாடமிலேருந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்துருந்துருக்கோம் அப்படின்ட்டு. நான் வந்து டாஃபில் படித்ததுனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டாஃப் ஓரியன்டாக தான் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணுறப்ப தான் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். மேக்ஸுக்கு மட்டும் நிறைய சேனல்ஸ் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம மேக்ஸில் வந்து எந்த ஸ்டேஜிலேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதனால தான். ஓகே, நீங்கள் வந்து நான் சொல்லாத வேறு ஏதாவது யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டு ஏதாவது இருக்குது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவங்க வந்து சூப்பராக டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.